போகிறேன். நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே வரணும் வரல. ஸோ இப்போ வந்து பேட்டரி கழட்டிட்டேன். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் அவங்க வேண்ட வித் கிரேமின். ஸோ நைட் என்ன விளாக் பண்ணிட்டு கேட்காதீங்க, ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ஸ்ட்ரீட் விளாக் ஏற்கனவே நீங்கள் விளாகில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் முன்னாடி போட்டது அது. ஸோ நம்ம விளாக் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் வந்து பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் 1 மந்த் வந்து காலேஜுக்கு போனேன்னா, காலேஜுக்கு போய்ட்டு இங்கே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியனால ஒரே ஈஸியாக ரைட் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். மூஞ்சி சரியாக தெரியாது இல்லை, தெரியுது நேரம் நம்புறேன். ஓகே சரி, ஓகே. அது மாதிரி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. அது அப்படியே ஆன்லைன் போட்டு போயிருங்க. அப்போ அடுத்தடுத்து போகிற வழி தான் சும்மா நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ இது ஒன்றும் பெருசாக பார்க்க போகிறது இல்லை, இந்த வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் லைட் என்னடா விட்டு விட்டு இதையும் பார்த்துக்காதீங்க, அது வந்து ஏதோ ஃபால்ட்டு போட்டிருக்கு. வெளிச்சம் பார்த்துன்னு சொல்கிறது போட்டிருக்கேன். அதை வந்து எங்கள் அக்கா வந்து சரி டிசைனாக இது போட்டு சொல்லி ஸ்னாப் போட்டுட்ருக்கு. அதை எடுத்து இப்படிலாம் இருக்காங்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் ட்ரிபிள் இது எப்படி கழட்டினு கேட்பீங்களே, அதையும் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டி காமிச்சிட்டேன் என்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இருங்க, லைட் வச்சுக்கிறேன் கையில். நைட்டு வேறு எடுக்கிறேன்னா, ஸோ வந்து சும்மா அந்த ப்ளாக் போடுறேன், இன்ஃபர்மேஷனாக இருக்காது. போடுறேன். நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே வரணும் வரல, கிழிச்சு ஆஃபில் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த டிஆர்எல் எரியுது. ஓகேவா, டிஆர்எல் எரியுது, இப்போ எரியுது. முன்னே வந்து எரியல, சார்ஜ் சுத்தமாக இல்லை போல இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்கில் சுவிட்ச் போடுறேன்னா பாருங்கள், ஸ்கில் சுவிட்ச் போடுறேன், ஒன்றுமே இல்லை. பார்த்துக்கோங்க, நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, வண்டி எடுத்து ஒரு நம்மளுக்கு கிட்ட ஒன் இயர் கூட ஆகலை, 6 months 7 months தான் ஆச்சு. பேட்டரி லோ என்ன கதைன்னு சொல்லி தெரியல. மேபி ஏதாவது ஒயர் ஃபால்ட்டாக இருக்கலாம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம சீட்டை கழட்டணும் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம கேடிஎம் மாதிரி தான் இந்த கீ ஹோல்டரில் கீ கழட்டிட்டு இந்த சீட்டை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு, அப்புறம் இங்கே ஒரு ஆலன் கீ போல்ட் இருக்கும் இந்த இடத்துல, அதை காமிச்சிடுறேன். லைட்டஸ்ட்டு பின்னாடி வ்ளாக் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்குது. இந்த இது வந்து அந்த இடத்துல இருக்கும் சீட்லேயே, இந்த சீட்டில் இங்கே இருக்கும். அதை வந்து கழட்டிட்டு வச்சுருக்கேன். இவங்களே பாருங்கள், ட்ராம்ப்லேயே ஆலன் கீ கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1 2 3 4 இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா ஒரு ஹோல்டர் மிஸ் ஆகுது, அந்த ஆலன் கீ காணும் போல இருக்குது. தெரில என்ன சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ப்ராப்ளம்னா, முதல்ல இந்த பேட்டரி எடுத்து நம்ம வந்து சார்ஜ் போடணும். ஓகே, முதல்ல இந்த பேட்டரி கழட்டணும். ஸோ பேட்டரி தான் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நைட்டு கழட்டிட்டு போய் பேட்டரியில் சார்ஜ் போட்டு கொடுக்கணும். சார்ஜ் போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு காலையில் போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த vlog வந்து கண்டினியூ ஆகும். பாருங்கள், சூடு பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. வந்து பேட்டரி கழட்டிட்டேன். என்ன பார்த்தீங்கன்னா யுவாசா இது ஒரு பேட்ரி காய்ஸ், மேட் இன் தைவான், அதான் பேர் எப்படி வச்சுருக்காங்க இப்படி இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து 12 volt 8 ampere தான். ஸோ சார்ஜிங் மெத்தட்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருக்காங்க. ஸோ வந்து வெயிட் அப்பா சரியான வெயிட்டாக இருக்கியா, எத்தனை கிலோ வருது, 3 கிலோ. ஸோ இது வந்து நம்ம சார்ஜ் போட கொடுத்துட்டு நைட்டு கொடுக்குறேன். காலைல போய் எடுக்கணும். முன்னே சார்ஜ் கொடுத்துட்டு வண்டி பார்த்துக்கோங்க, வண்டி தெரியுதா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GoPro மேக்ஸ்லாம் விளாக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து பேட்டரி சார்ஜ் போட்டு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சரிங்க. ஸோ இப்போ வந்து பேட்டரி சார்ஜ் போட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ வந்து மார்னிங் தான் தெரியும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. தெரியுதுண்ணா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, மார்னிங் தெரியும் வண்டி என்ன கதைன்னு சொல்லிட்டு. மேபி சார்ஜில் தான் காரணமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் எதுவும் இல்லை. ஸோ வந்து அப்படியே மார்னிங் வீக் மாறலாமா? in 3 2 1 the next day. ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம். ஸோ வண்டி பேட்டரி சார்ஜ் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. முதல்ல வண்டி சாவி எங்கிட்ட டூல்ஸ் எடுக்கணும் போனேன் வண்டியிலேருந்து. எப்படி பாருங்க, டூல்ஸ் எடுத்து இங்கேயே சாவி வச்சுட்டு போயிட்டேன். ஆமாம் தெரியல, நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டாங்களா இல்லை காலம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டாங்களா சொல்லிட்டு பார்ப்போம். சரி, இப்போ திரும்பவும் வண்டி சாவி எங்க இப்பொழுது பேட்டரி போடல, திரும்பவும் அதை கழட்டிட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு நம்மளை போட்டு பார்க்குறேன்.
திரும்ப டைம் லாப்ஸ் தான் ஓடுன்னு நினைக்கிறேன். தடா நான் ஏதோ சரிங்க அந்த டைமில் போட்டு விட்றேன். டைமில் 10 மணி நினைக்கிறேன். பேட்டரி கரெக்டாக போட்டேன். டைட் பண்ணது பார்த்தீங்க கரெக்டாக. எப்பவுமே நீங்கள் வந்து பேட்டரி டைட் பண்ணுறப்ப இந்த 2 போல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எப்பவுமே இந்த மாதிரி ஆடக்கூடாது. இது வந்து இந்த ஸ்டாப்போடனால ஆடுது. எப்பவுமே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆடக்கூடாது. நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் சார்ஜ் இறங்க ஆரம்பிச்சிடும் ஒழுங்காக நீங்கள் டைட் பண்ணலாம். எப்பவுமே அது வந்து சின்ன டிப்பு மாதிரி தான். இது நான் போட்டு விட்டுருங்க. சரிங்க, ஸ்டார்ட் ஆகாத நேரம் தெரில. போட்டாச்சு. ஆல் செட்டு. சாவி போடுமா? ஓகே, பாசிட்டிவ் தான். தெரியுதான்னு தெரியல. தெரியுதா? ஓகே, மேலே ஸ்ட்ரீட் ட்ரிபிள் வந்துருச்சு. ஓகே, கீழ் செட்டு போட்டேன். என்னடா நீங்கள் நியூட்ரல் போடுங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற ஸோ இப்போ வந்து ஏன் வண்டியோட பேட்ரி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எந்த ஐடியாவும் இல்லை எனக்கு. இப்போ வந்து கழட்டி சார்ஜ் போட்டாச்சு. மேபி வண்டியை தான் நம்ம வந்து கிழிச்சு ஆன் பண்ணி விட்டுருக்கலாம், சாவி ஆன் பண்ணி விட்டுருக்கலாம். ஆனால் இதுவுமே நான் பண்ணல. நார்மலாக நம்ம விட்ற மாதிரி விட்டு போயிருந்தோம். ஆனால் என்னென்னு கதைன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா 1 இயர் கூட ஆகலை இந்த வண்டி எடுத்து. சொந்தம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வந்து விசாரிச்சு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் பின்னாடி வந்தாலும் வரலாம். ஸோ வண்டி ஒன்றும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, சாதா பேட்டரி இஷ்யூஸ் தான். பார்த்துங்க, எல்லா வண்டி எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. நார்மல் வண்டியாக இருந்தாலும் சரி, ஒரு 1000 cc வண்டியாக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பர் பைக்காக இருந்தாலும் சரி, எல்லாம் சிசி எடுத்தாலுமே நமக்கு ப்ராப்ளம் வர தான் செய்யுது. பேட்டரி இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம நார்மல் வண்டி மட்டும் இல்லைன்னு இருக்குன்னு இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து வண்டி கொஞ்சம் ஓட விட்டு சும்மா ஷார்ட் ஸ்பின் போயிட்டு வந்துட்டு அந்த அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பையனால் வர முடியலையா. ஸோ டெய்லி அப்படி கழட்டிடுறேன் நான். காமிச்சிடுறதையும் டெய்லி நம்ம நார்மல் டெய்ல் இருக்கும்ல, அதை கழட்டி எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ கழட்ட சொன்னால் தான் கழட்டி வச்சிட்டேன். ஸோ பையன் வந்து எக்ஸாம்னு சொல்லிட்டு வரல. அவனை போய் விட்டுட்டு, ஸோ வண்டி போய் விட்டுட்டு திரும்ப ட்ராப் பண்ணுவோம். அவன் ஃப்ரெண்டு ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ ஜாக்கெட் யாருன்னு பார்க்காதீங்க, வந்துடும். எல்லாமே வச்சுட்டு போய்ட்டான்னு பார்த்தீங்க வீட்லேயே. ஸோ வந்து போய் இன்னும் வண்டி இப்போ விட்டுட்டு வரணும் வீட்டுக்கு. ஆத்தூர் தான், ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ எந்த வண்டி எடுத்தாலும் ப்ராப்ளம்ஸ் வரதாங்க செய்யுது. இந்த வண்டி எடுத்தால் வண்டி ப்ராப்ளம் வராது. எல்லா வண்டிக்குமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற செய்யும். இந்த வண்டியோட பேட்டரியாக இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தெரில. வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அடுத்த வீடியோ சொல்கிறேன். எப்படியும் அடுத்த வீடியோ போடுவேன்ல, அதில் அப்படியே சொல்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ சும்மா வந்து இன்ஃபர்மேஷனாக நான் சும்மா போட்டேன். ஸோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில். 2K நம்ம அடித்தாச்சு. ஸோ ரோட் டு 3K தான். ஸோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வண்டி ஸ்டார்ட்டாக தான் பார்ப்போம். உட்காந்துக்கிறேன் ஸ்டாண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பாய், பீஸ்.